ஊரை விட்டு ரொம்பவே ஒதுக்குப்புறத்தில் இருக்க கிட்டத்தட்ட 25 வருடங்களாக கைவிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியுடைய அளவு மட்டுமே கிட்டத்தட்ட 4 ஏக்கர் இருக்கும். இந்த ஃபேக்டரி ரொம்ப நாட்களாக நல்லா ரன் ஆகிட்டு இருந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி தான். ஆனால் அப்படி இருந்த ஒரு சமயத்தில் தான் இந்த ஃபேக்டரியில் 1995 திடீர்னு ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படுது. அதில் இந்த ஃபேக்டரியில் வேலை செஞ்சுட்டு இருந்த 20க்கும் மேற்பட்டவங்க சம்பவ இடத்திலேயே ரொம்பவே கொடூரமான முறையில் இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு இந்த ஃபேக்டரியை திரும்பவும் ரன் பண்ணலாம் அப்படின்னு முயற்சிகளும் செய்யப்படுது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அந்த ஃபேக்டரியில் இருந்த பொருட்களை கூட எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே 25 வருடங்களா இந்த ஃபேக்டரி ஒரு கைவிடப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்குது. பின்னாட்களில் இந்த ஃபேக்டரியில் நிறைய கொலைகள் நடந்ததாகவும், இரவு நேரம் ஆனாலே இந்த இடத்துல இருக்கிற நாய்கள் எல்லாமே ஒன்று கூடி காரணமே இல்லாமல் ஊளையிட ஆரம்பிக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களால சொல்லப்படுது. மேலும் இரவு நேரங்களில் இந்த ஃபேக்டரியிலிருந்து யாரோ ரொம்பவே கோரமாக அலறும் சத்தமும் கேட்கும் அப்படின்னும், இப்போ பகல் நேரத்தில் கூட இந்த ஃபேக்டரிக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 4-5 வருடங்களுக்கு முன்னாடி கூட இந்த ஃபேக்டரிக்கு உள்ள ஒரு டெட் பாடி ஒன்று இருந்துச்சு அப்படின்னும் இந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது. ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து இங்கே எங்கள் வண்டி வந்து வேலைக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஜேசிபி க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அன்றைக்கின்னு பார்த்து பகல் நேரம் மத்தியானம், ஸோ ஒரு அரௌண்டு 2 o'clock to 1 இருக்கலாம். ஸோ அந்த நேரமே பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த விறகு வெட்டுறவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விறகு வெட்டுறவங்களே அங்கே பின்னாடி பயந்துட்டு அவங்க ஓடி வந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன ஏதுன்னு நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்கள் போய் பார்த்தா, தம்பி அந்த பக்கம் யாரும் போகாதீங்க, ஏதோ வெள்ளையாக ஒரு உருவம் போகுது, ஸோ அந்த பக்கம் யாரும் போகாதீங்க, எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வரையும் ஒரு 40 ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். 40 ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இது வரையும் 4 கொலை பண்ணியிருக்காங்க. 4 கொலை பண்ணியிருக்காங்க. எப்பயுமே 4 கொலையுமே எப்படி சேம் இன்சிடென்ட்? சேம் தான். எப்படின்னா சரக்கு, அதாவது இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டும் வரோம், 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு நான் கோபத்தில் அவனை குத்திடுறேன். அந்த மாதிரி 4 பேர் இந்த மாதிரி இறந்துருக்காங்க. இந்த மாதிரி கெமிக்கல் தண்ணி இருக்குல்ல, அந்த மாதிரி கெமிக்கல் தண்ணி குடிச்சு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தவர், பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்தவர். இதில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி இறந்துட்டு இருந்தார். அந்த சைடில் வரும்போது சவுண்டு மட்டும் கேட்கும். நைட்டில் ஒரு 8-9 மணிக்கு மேலே அந்த சைடில் யாரும் வரைய மாட்டாங்க மோஸ்ட்லி. பொதுவாக சரத் அவருக்கு எந்த ஒரு ஹாண்டட் பிளேஸுக்கு போனாலுமே அப்படி என்னதான் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு தான் தோணிகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஃபேக்ட்ரிக்கு உள்ளே என்டர் ஆகும்போதே சரத்துடைய மனதில் இன்னைக்கு என்னமோ தவறாக நடக்க போகுது அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. சரத் அவருக்கு தோணுன மாதிரி தான் அங்கே விஷயங்களும் ரொம்பவே அமானுஷ்யமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த ஃபேக்டரியில் அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு, அப்படி சரத் மற்றும் அவருடைய டீம் அங்கே என்ன பார்த்தாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களை உறைய வைக்கிற காட்சிகள் அடங்கிய வீடியோ ஃபுட்டேஜை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நீ கத்தாதரா, இருப்பா, அமைதியாக விடாதா. கில்லர் இருங்க.
வா 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 வாடா வாடா வாடா. சீக்கிரம் சீக்கிரம்டா. வாங்க 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 வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க. உள்ள போயிட்டு பேசுகிறோம். ப்ரோ ப்ரோ உள்ளே போயிருது சேஃப் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வாங்க. நாய் ப்ரோ நாய் நாய்டா டேய். ஸ்டார்டிங்கே ஏன் நான் எடுத்துறேன். டேய் மேலடா மேலடா மேல. ப்ரோ நான் வந்து தான் அச்சமா இருக்குல. ஐயோ ஏய் ஃபர்ஸ்ட் உள்ள போறடா. வெளிய நின்னா ரிஸ்க்டா. லைட் லைட் லைட்டா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இது? ஐயோ அமைதியா அமைதியா ப்ரோ இது பண்றாங்க ப்ரோ இங்க. ஹலோ அடிக்க அடிக்க. ஐயோ சத்தியமா நாளைக்கு அவரா இங்கே போயில பாத்தீங்க டேய் கேமரா ரெக்கார்ட் ஆயிடுச்சுடா. சரிடா சரி. டேய் நானும் தான்டா பார்த்தேன் ப்ரோ. இங்கே விழுந்து ப்ரோ. ப்ரோ சத்தியமா செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. ஏய் நான் அசிங்கமா சொல்ற போறேன். புரியுது ப்ரோ. எப்பவுமே அந்த ஆடுதல்ல ப்ரோ. நீ பாத்தியா இல்லையா? டேய் மச்சான் நீ பாத்தியா இல்லையா? ஆத்தண்டா ப்ரோ. உள்ள போகும்போது செம்ம சான்ஸ் ப்ரோ. இது சரியான சான்ஸ் இது அதுதானே நமக்கு. தெரியும் நமக்கு. மனுஷன் யாரும் இல்லங்கறாங்க. பாத்துட்டு பேய் சத்தியமா பேய் அது. சத்தியமானா அப்படியே ப்ரோ செம்ம சான்ஸ் ப்ரோ. இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. டேய் ஸ்டார்டிங்லயே உனக்கு இப்படி ஆயிச்சு உனக்கு அதுக்கு அப்புறம் எங்கடா பேய் உனக்கு? யோசிச்சு பாருங்க ப்ரோ. நம்ம ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப புரியுதா இல்லையாடா? ஸ்டார்டிங் நீ ஐயோ டேய் நான் போறேன் டேய். டேய் ஜகனே ஜகனே ஒரே நிமிஷம் இரு. ஒரே நிமிஷம் இங்க வா இங்க வா. டேய் லூசு டா நீ வாங்க. வாங்க ப்ரோ. நீங்க வேற ஏன் ப்ரோ? சீரியஸ்னஸ் கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரியுதுடா. சீரியஸ்னஸ் புரிஞ்சதுனால தான் சொல்றேன். இவ்வளவு நாளா இதுக்கு தான் ப்ரோ சுத்தி நிறோம். என்னைக்குமே நம்ம ஸ்டார்டிங்ல இங்க பாருங்க. இது ஒரு நிமிஷம். என்னடா ஓடுறானா உள்ள இந்த சின்ன இதே எதனா நம்ம லாஸ்ட்ல கேப்சர் பண்ணினா நான் அமைதியா வந்துருப்பேன். வீடியோவே இல்ல ப்ரோ. 3 நிமிஷம் கூட எடுக்கலடா. ஒரே நிமிஷம் நீ ஒரே ரீசன்டா எதுக்காக உள்ள போற சொல்லு. இல்ல உள்ள கூட வரேன். இப்பவே வரேன். அது என்ன கன்ஃபார்ம் பண்ணு. டேய் ஒரே நிமிஷம் இவன் எடுப்பான்டா ரிஸ்க் எடுப்பான். அதுக்காக வீட்ல என்ன சொல்ல முடியும்? எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்ன ஆச்சு என்ன பண்றது பொறுப்பு? சரி நான் தனியா போறேன். நான் தனியா போறேன். மச்சான் டேய் விளையாடாத சும்மா. புனினா கேமரால பேய் இது ஆயிடுச்சு. அவ்வளவுதான். கிளிப் பண்ணி பாத்துட்டல ப்ரோ. அவங்க சொல்றது புரியுது. ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட்ல அதுவும் இந்த டைம்ல இப்பவே பேசுனா உள்ள போறேன். ஏன்னா நான் அதான் தெரியாது டேய் இங்க பாரு என்ன ஆனாலும் சரி நம்ம 4 பேர் ஒண்ணா இருக்கோம். நான் அதுன்னு பாத்துறலாம். அவங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு வர பாத்துக்கலாம். நீங்க வெளிய கூட இங்க இருக்க முடியாது. உனக்கு புரியும் வெளிய என்ன நினைச்சேன்னு உனக்கு தெரியும். வெளிய கூட உன்னால நிக்க முடியாது. இப்போ டூ ஆர் டே தான். உனக்கு போனா உள்ள போனோம் இல்ல 4 பேர் வெளிய போயிடணும். வெளிய போறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது. என்ன நம்பி வரதுனா வாங்கடா. ஏதோ ஒன்று போச்சு ப்ரோ. ஏதோ ஒன்று போச்சு ப்ரோ. சத்தியமா ஒண்ணு இருக்கு. ப்ரோ சவுண்ட் உள்ள ஏதோ இருக்கு ப்ரோ. உள்ளது இருக்கு ப்ரோ. உங்க போறோம் ப்ரோ. ஓடுது ப்ரோ. கிளியரா தெரியுது ப்ரோ. ஏடா ஓடிச்சு. டாச் அடிக்காத.
சொல்கிற பேரில் இருக்கு ப்ரோ. ஆனால் பேயெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் கூட பார்த்தேன் ப்ரோ. இப்போ காப்பரேஸ் பண்ணுறதா இருக்குது. வாடா போயிடலாம் வச்சு. நான் வர மாதிரி இல்லை. ராகுல் என் கூட எது நடந்தாலும் ஓடிடக்கூடாது. பச்சை பச்சை கேட்பேன். ஓடனா நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். இப்போ கூட சொல்கிறேன், முடியலையா நான் 2 பேர் நாங்கள் 2 பேரும் கூட வரோம். சரி நான் வரேன். வெளியே கூட இருந்து விட்டு வந்துடுறோம். இல்லை வரேன். சரி வா, எனக்காக வா ப்ளீஸ்டா. வரேன்டா வச்சு வரேன்டா. ஏய் மச்சான், அந்த ஃபோன் கேமராவை ஆன் பண்ணிக்கோ ப்ரோ. எல்லாம் ரெக்கார்டிங்கில் இருக்கா பார்த்துக்கோங்க. நீங்கள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம பேட்டரி பேட்டரி செக் பண்ணி ஆன் பண்ணுறது எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. பேட்டரி பார்த்துன்னு இருங்க. சப்போஸ் ஏன்னா கால் வந்தது பண்ணுங்க. ஃபோன் மொத்தம் எல்லாமே உள்ள கேட்குது. இது ஃப்ராக்ஸ் வந்துருக்குன்னா பொம்மை சொல்லி பார்த்து பொம்மை சொன்னா இல்லை சத்தியமா. சரி வா டக்குன்னு 10 நிமிஷம்டா. 10 நிமிஷத்தில் வந்துனே இருக்கலாம். மேலே இருந்து கீவுதுடா. மேலடா மேலே 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 வேறு எதுவுமே இல்லைவா? மேலே இருந்தாண்டா. சரி வந்துடுறா. அவங்க ரிஸ்க்குடா. சரி அவன் இப்படியே வராண்டா. அங்கே தானே பார்த்தோம் அந்த ஒலி. அங்கே தானே திரும்பி கீழே இங்கே பாடுறா. டேய் இங்கே பாருங்க ப்ரோ. என் காலை ஃபாலோ பண்ணிவாங்க 3 பேரும். சுத்தி கேக்குது. இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி முக்கியம்னா தெரியுமாடா உனக்கு? டேய் நீ பாட்டு நான் சொல்லிட்டேன் வந்துட்டா. ப்ரோ சுற்றி பார்த்துக்கோங்க. செகண்ட் வா. சத்தியமா அந்த ஹோட்டல் யாரும் இருக்க மாட்டேங்குதா? எந்திரா கொஞ்சம் தூரம்டா மச்சான். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, நான் எவ்வளோ சொல்கிறேன் என்னால் முடியல ப்ரோ. பேசி டயர்டாகிடுது எனக்கு. புரிஞ்சுக்கோடா. ஃபாலோ பண்ணிட்டேன்டா. இப்போ அவனை கண்டுபிடிக்கிட்டு தானே வரோம். பேயா வா பார்த்துக்கலாம். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சரி ப்ரோ சரி வரோம் ப்ரோ. தெரியலடா. அவன் அடி ஒவ்வொரு ரொம்ப அடிச்சு வைக்கிற கேமரா புறா நீ பார்த்துடலாம்டா. டேய் பார்த்துடலாம். பிடி கேமரா பிடி டக்குன்னு. இன்றைக்கி நம்ம ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப பெரிய இடம். ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்கினாலே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. நாங்கள் ஏதோ ஒன்று பார்த்தோம் ஸ்டார்டிங்லேயே. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. திருப்பு இன்னைக்கு என்ன ஆனாலும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கூட இருக்க எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். சுத்திய முகத்து இருக்கா அது எப்படின்னா தினத்துக்கு அவன் சொல்லிட்டா எவ்வளவு கூலா இங்க நின்று பேசுங்க. நீ பாட்டு ஜாலியா இன்ட்ரோ பேச முடியல. நல்லா என்ன பேச முடியல. மூச்சு அதிகமாக தான் உள்ள இருக்கு பயம். எங்க இருந்து தெரியலடா. ஆக்சுவலாக இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, இங்கே வந்து ஒரு 14 வடக்கன்ஸ் இறந்து போயிருக்காங்க. இது ஒரு குரோமியம் ஃபேக்ட்ரி. 19 ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்ட்ரி.
இந்த இடத்துல பயங்கரமான பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குமா, நிறைய பேர் இந்த இடத்துல பேயை பார்த்துருக்காங்களா, பகலில் இந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே பயங்கரமான ஒரு ஹாண்டட் இடம் இது. இதை வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணனாமே ஒரு 2 to 3 hours ஆகும். பட் என்னால் எவ்வளோ தூரத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு தெரில. இதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரில. வந்து 10 நிமிஷத்தில் ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்? சத்தியமாக கிளாஸ் ஆச்சு. நான் பார்த்தேன் ப்ரோ, பார்த்துட்டேன். நீயே பார்த்துட்டல அதுக்கப்புறம் என்ன சொல்லு. நான் பார்த்தேன். ஏதோ ஒன்று போச்சு ப்ரோ. பார்த்தல இரு ஒரு நிமிஷம் அண்ணா. இப்போ நம்பரியா? இப்போ நம்பரை மட்டும் சொல்லுங்க. நான் கூட வரணும். நான் சத்தியமாக வீடியோ ஃபுல்லாக கூட வரணும். 1 மணி நேரம் கூட வரணும். நம்பர்னு சொல்லலாம். சரி நான் நம்பர் நான் வரேன். ஓகேவா? சரிண்ணா. எங்களை சுற்றி யாரெல்லாம் இருந்தீங்கன்னா இப்போ எங்களை பயமுறுத்தாதீங்க. நாங்கள் வீடியோ எடுத்து தான் வந்திருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பேய்னா நான் நம்புகிறேன் நீ பேய் தான். உன்ட்ட நான் பேச தான் வந்திருக்கேன், உன்னை கேமராவில் காட்ட தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் மனுஷங்களாக இருந்தீங்கன்னா, சப்போஸ் எங்களை நீங்கள் எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா போலீஸ் கிட்ட நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம், வெளியே தான் இருக்காங்க. பார்த்துக்கோங்க. பார்ப்போம். அப்பையா ப்ரோ என்ன ப்ரோ நீட்டாக போகுது ப்ரோ. இங்கே வருது பாருங்க ப்ரோ. இந்த இடத்துல யாராவது ஹைட் ஆக கூட தெரியாது ப்ரோ. சரி டார்ச் லைட் போடுறோம். பயப்படாதான், கான்ஃபிடென்ட் ஆகும். மச்சான் எழுந்துரு. டார்ச் இருக்கா உங்ககிட்ட? வாடா டேய், ஆல்ரெடி நான் டென்ஷனில் இருக்கேன்டா. சும்மா நீங்கள் இது மாதிரி பண்ணி தான் நான் வரேன்னு சொல்லிட்டேன். சரி வா. டி ப்ரோ, இதெல்லாம் நேச்சுரலாக வருதா? டேய் கீழே பார்த்துடா. மொத்தம் லூசு பண்ணாதீங்க. அப்படி ஒட்டா நேரில் வாங்கடா. வாடா வா. கீழே பாரு. எங்கடா இரு கிட்ட போகாது. கெமிக்கல்டா. மாஸ்க் போடு டக்குன்னு மாஸ்க் போடு. இந்த எப்படி மாஸ்க் போடு. எல்லாரும் மாஸ்க் வச்சுன்னு இருக்கு. மாஸ்க் போடு ப்ரோ. மாஸ்க் போடுங்க. எவனோ இருக்கான்டா, சத்தியமா அவனோ இருக்கான். இதுக்குள்ள வந்து சேஃபா வந்துட்டா. வாங்கடா, எவனும் அடிக்கான்டா. தம்பி பேர் தலைமலை வந்து அவள் இங்கே பாருங்க. ஒரு நிமிஷம் சொல்றது தலைமலை வந்து டேய் வா, இந்த இடத்துல நிற்க வேணாம். கிராஸ் பண்ணி போயிடலாம். பார்க்கறதுக்கு டேய் நேராக உள்ளே போய் அந்த 2 வரையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிடலாம். வாடா, அவ்வளோதான். இந்த கேமரா பிடி. ப்ரோ மேல இருந்து வீது ப்ரோ. மேல இருந்து வீது பிடி. டக்குன்னு புடுறா. இங்கே நிற்கிறேன். நீங்கள் போன உடனே அப்படியே கை கொடுங்க, நான் வந்துடுறேன். டேய் பார்த்துடா, தருவிக்க போகிற ராகுல். பார்த்து காலை வை ப்ரோ. இருக்கு பார்த்து. பார்த்து. நான் ஒருத்தருக்கா கை கொடுக்குறேன். அப்படியே ஏறிவாங்க. ராகுல் போகிறாங்க. நீ போட பயமா டேய் சீக்கிரம் வாடா. கை கொடுறா. சீக்கிரம், டைமே இல்லை ப்ரோ. சீக்கிரம் ஏற்றுங்க. நீ தலைமலை வந்துருமோன்னு பயமா இருக்குடா எனக்கு.
மச்சான் டேய் 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 கீழே தண்ணியில் எவ்வளோ ஆடாக இருக்கணும் கூட தெரியல. இப்படி கைப்பிடி ஒன்று இழுக்க கூட முடியாதாடா அதனால கை அங்கே பிடிக்க முடியாதுடா அவங்க மாதிரி பண்ணாத. கேமரா பிடிங்க கேமரா பிடிங்க கூப்பிட பிடிங்க கேமரா பிடி ஒரு சீக்கிரம் 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 1 2 3 பார்த்து கேமராங்க என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கேமராவில் கேப்சர் பண்ணுங்க. நமக்கு என்ன ஆனாலும் வீடியோ தேவை. செத்தா கூட வீடியோ சொல்ல போகுதுடா நீ. மேலே பாருங்க இடிஞ்சு இதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னது கிட்ட வந்து இது போகுங்க ப்ரோ சைக்கோ சத்தியமாண்ணா இது ஒரு கிருட்டு தகவல் இருக்கானா? சத்தியமா கிருட்டு தகவல் என்ன இருக்கானா? அவசரப்பட்டு இவங்களை உள்ள கொண்டு ப்ரோ இதை தாண்டிடலாம். இதை தாண்டி அந்த சத்தம் வருதுன்னா நான் பார்ப்பேன். ஃபேண்டா ப்ரோ ஃபேண்ட் பார்த்துக்கோங்க. ஃபேண்ட்டு தான் ஃபேண்ட்டு தான். ஆல்ரெடி இந்த மேலே போ மேலே போ மேலே போ சீக்கிரம் போயிடும். இந்த இடத்த காலி பண்ணிடலாம். பார்த்துக்கலாம் இவ்வளோ பெருசாக இருக்கு. என்னடா எந்த இடம்டா அது? அந்த கண்டிப்பாக தெரியும் போக மாட்டேன். கைஸ் ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்த பற்றி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. ஆக்சுவலாக இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. 2-3 ஃபோட்டோ தான் நான் பார்த்தேன். சத்தியமாக செம்ம ஷாக்காக இருக்குது. யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம அவனை நோக்கி நடப்போம். நம்ம ரிட்டர்ன் போனால் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஓடி ஓடி வர்றதுனால தானே எதுவும் தெரியல. அவனை தேடி நம்ம போவோம். அவன் தெரியும் ப்ரோ இப்போ எனக்கு என்னன்னா அது ஆளான்றது டவுட்டாக இருக்குது ப்ரோ. ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. நான் தான் வைக்கிறேன் சைக்கோட எவ்வளோ வைக்கிறேன் ப்ரோ. ஆனால் அந்த வேறு மாதிரி அவன் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். சைக்கோனா பண்ண மாட்டான் ப்ரோ. ஓகேவா சரி லாஸ்ட் எப்படி அதெல்லாம் தாண்டி தான் ப்ரோ போய் வந்தது வந்தோம் ஒரே முடிச்சுட்டு ஒன்றா போயிடலாம். அவ்வளோதான் ஒரே வார்த்தை. புரியுது. தனியாக கைட்டு இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சொல்கிற இன்னும் கேட்கல எதுவும் நாயின்னு நினைக்கிறேன். வாங்க எனக்காக சொல்லல. நாயிடா வரா. எல்லாமே பேய் மாதிரி தான் தெரியுது. ஆனால் நாய் மாதிரி தெரியுது. எத்தனை பேர் செத்தாங்கன்னு சொன்னீங்க? 20 பேர்கிட்ட செத்துருக்காங்க. தெரியலடா. மர்டர்லாம் நிறைய நடக்க மாட்டாங்க. என்ன அசால்ட்டாக சொல்கிறியடா வந்து. இதுதான் இந்த ஃபேக்ட்ரியோட கேன்டீன் போல். ஓவா கேன்டீனே இவ்வளோ பெருசு இருக்குது. வா 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 ப்ரோ. ஒன்று நோட் பண்ணீங்களா? அந்த சவுண்டு வரல பாருங்க. இப்போ வரல பாருங்களேன். அவன் நம்ம கிட்ட இருக்கும்போது அங்கே எதுவும் இருக்கு மச்சான். சத்தியமாக இருக்கு. அங்கே வந்து இல்லை நாங்கள் அப்படியே கவனிச்சு ஸ்டார்டிங்கில் நான் இன்னும் சொன்ன கவனிச்சு நான் சவுண்டு இப்படி நின்றுச்சு பாருங்க. கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலாமா? அந்த சவுண்டு போடா என்னலாம் இல்லை ப்ரோ. அதுக்குள்ளே இருந்தால் தான் ஒரு வேளை சவுண்டு வருதா? அப்போ என்ன பேயா இல்லை மனுஷனுங்களா இல்லை? சரி சரி வாடா வாடா. வாடா 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 வாடா. இவ்வளோ பெருசு இருக்கேடா அப்பா அடி. இங்கெல்லாம் அடிச்சு போட்டா கூட தெரியாது மச்சான்ல. இதெல்லாம் சொல்லாதடா. பயமா இருக்கு. கேமரா பிடி. ராகுல் அந்த மாதிரி தனியாக இருக்காதவா? கைஸ் இந்த ஃபேக்ட்ரி எவ்வளோ பெருசு இருக்குன்னுலாம் சத்தியமாக எங்களுக்கு தெரியல. இப்போ தான் ஒரு ஆபத்தான இடத்த கடந்து வந்திருக்கோன்னு தோணும். சத்தியமா என்ன ப்ரோ இப்போதான்
அங்கே மட்டும் இல்லை, இங்கே சுற்றி எல்லா இடத்துலையும் இது இருக்கணும். என்னடா சொல்கிற பக்கத்தில் ஒன்றும் நீங்க ஓடுனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? கெமிக்கல் ஃபேக்டரிடா அது. ராகுல் உனக்கு புரியுதா இல்லையாடா? ஓப்பனாக கேட்சான் காலையில் மச்சான் ரொம்ப ரொம்ப தப்பு இது சொல்லி தானே வீடியோ இல்லை பூனை மாதிரி சைக்கோ யார் போனோம் ஓல மச்சான் நான் போடுறேன் பேய்லாம் ஒன்று சும்மாடுறா அது ஸ்டார்டிங்கே பார்த்தாச்சு. ஹலோ தலை அண்ணாத்த போயா நீ போ அந்த பக்கம் போகணும். என்ன விளாண்டு டார்ச் லைட் குடுறா. இது எடுக்கலடா, வேற குடுறா. பயத்துல என்னன்னே தெரியலடா. அதை கூட இதை கூட என்ன பண்ணலாமா வேணாம் அதை போய் பார்த்துல அப்படி யாரும் வாங்க. இல்லை ப்ரோ, அவ்வளோ கறி வேஸ்ட் ஆகிடும். இப்போ வாங்கி கறி வேஸ்ட் ஆகிடுமா? குக்கிங் சேனல் ஆரம்பிப்பாங்க. ப்ரோ ஒரு 20 பேர் செத்துருக்காங்க. அவங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்குமா இருக்காதா? ஏன்னா கொஞ்சம் இடத்துல ஃபீல் பண்ணுங்க. நீங்க மனுஷங்களாட்டும் பேசுங்க ப்ரோ கொஞ்சமாவது. நீ கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, பேய் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கைக்கு ராகுல இந்த இடத்துல சைக்கோ இந்த இடத்துல டேய் ராகுல இந்த இடத்துல நினைக்காத ராகுல. ஏன் திங்க் பண்ற நீ? சப்போஸ் இருந்தானா பேய் பேய் சரி இப்போ என்ன சொல்ல போகிறோம் ப்ரோ. சீசா பார்த்தீங்களா? தெரியல எனக்கு. நான் கையை பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா சொல்ல தெரியல. ஆனால் அது இருந்தால் அதுக்குள்ளே தான் இருக்கும்ல. டேய் அமைதியாடுறா நீ. அது மாதிரிலாம் உனக்கு புரியுதா? நீ அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி கத்தி எடுத்து சொல்லிட்டானா நான் புடுங்குவியா? டேய் என்னடா இப்படிலாம் பேசுற? டேய் அதுக்கு கூட கூட பண்ணுவான் அவன். சரியும் பண்ணல. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. வாய்ப்பே கிடையாது. மேலே வந்துச்சா நான் டேய் நீ சாக்கு சத்தியமா சேவ் பண்ணுடா. இங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. ஒரு கருப்பு உருவம் கருப்பு உருவம் ப்ரோ. இங்க பாருங்க நீட்டா இங்க பாருங்க இப்படி போகுது உருவம். இப்படி கீழ வந்து போல தள்ளி போல நேரா போகுது. இப்படி டார்ச் கட் அடிக்க மாட்டேடி யாரட்ட. ஏய் இல்லடா அங்க பாருடா. லாஸ்ட் எண்டுனா எரி மாட்டேது. எண்டுல பாரு நல்லா பாரு ஒரு நிமிஷம் பாரு. ஏய் ஒரு நிமிஷம். இதை ஓட்டுது ப்ரோ. முடிச்சடி கருப்பா இருக்கு. கருப்பா தான் போடுது. ஏய் 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 ராகுல இருந்தா
மாட்டோம் வெயிட் பண்ணு சேஃபா வெளியே போறது பாரு நான் சொல்றதுக்கு எல்லாம் போதுண்ணா இது எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியலையே. வழி தெரியாம பாருங்கன்னா போயிடலாம் ஃபர்ஸ்ட் உள்ள வரலாம் இப்போ வழி தெரியலாம் சுத்தி எங்க பார்த்து ஒரே மாதிரி தெரியுதுண்ணா வழி இப்படி மாட்டினா சத்தியம் சூத்தெல்லாம் காய் வேணா வழி தெரியாம மாட்டுறது ரொம்ப கஷ்டம் நான் பயப்படுறது ராகுல் காவங்க பயப்படுறேன் நான். சரி போயிடலாம் வாங்க. எல்லாருக்காக தான் ப்ரோ ப்ரோ இங்கே பாரு என்ன கூட பார்க்கலாம். கைஸ் ஃபைனலாக நாங்கள் எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்னன்னா அந்த ரிச்சுவல் நாங்கள் இப்போ பண்ணல, வேறு ஏதாவது இடத்துல வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த இடத்துலேருந்து போனால் போதுன்னு இருக்கு எங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு விபரீதமாக ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா. மேலே மாடி மேலே போடுறா ப்ரோ 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 எவ்வளோ போனா ப்ரோ மாடி மேலே போ. நான் ஒன்று சொல்ல தான் ப்ரோ சத்தியம் பார்க்கல. பில்டிங் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. இல்லை இல்லை பிடிங்க பேசுங்க. இப்போ என்னன்னா எங்களுக்கே வந்து ஐடியா கிடையாது, அது பேயா இல்லை சைக்கோவா இல்லை என்னன்றது ஐடியா இல்லை. இப்போ அந்த பில்டிங் மட்டும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். வெளியும் யாரும் இல்லை எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு, அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிளம்புறது தான் சேஃபு. அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு சப்போஸ் அதுக்குள்ளே எதனா இருந்துச்சுன்னா கேப்சர் பண்ணலாம், இல்லைனா நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் சேஃபு. ஸோ வாங்க போகலாம். அவங்க 2 பேரும் சென்டரில் விட்டு நீங்கள் லாஸ்ட்டாக டாச் போடுவாங்க. ராகுல தயவு செஞ்சு ஓட மட்டும் செய்யாது. சரிண்ணா. ப்ரோ அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸா? இவனுங்க வேறடா. வா வா வா. அது பின்னாடி பார்க்கலாம். கொஞ்சமா என்ன புரியல இன்னும் போச்சு வாட்சிங் பேசுறீங்க ப்ரோ. சின்ன பொண்ணுங்களோட ஷூவா அது? காட்டாதடா வேணாடா. கேர்ள்ஸ் ஷூ தானே அது? ஆமாண்ணா அதே தானா. சின்ன கசம் வச்சுப்போ. கத்திர சவுண்ட் கேச்சுப்போ உள்ளேருந்து. ப்ரோ இதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. இங்க பாருங்க. இந்த பில்டிங் பக்கம் இருக்காண்ணா. பில்டிங் மேலே ப்ரோ இங்க எதுவுமே இல்லை ப்ரோ, காடு மாதிரி இருக்கு ப்ரோ இந்த இடம். காடு மாதிரி இருக்குடா அது. ப்ரோ ப்ரோ அங்கே ஏதோ பில்டிங் மாதிரி இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. என்னடா மேலடா ப்ரோ ப்ரோ இங்கே ஒரு வழி போகுது ப்ரோ. இது பாருங்க ப்ரோ. இதுக்குள்ளே இருக்க போகிறான் ப்ரோ. இதுக்குள்ளே இருக்க போகிறான் ப்ரோ. சத்தியமாக இங்கே பாருங்க. இப்போ இந்த பக்கம் வந்த வழி இல்லை. இப்போ நான் பேசும்போது இங்கிட்டு போயிருக்கலாமோ? இருங்க. ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இங்கே ஒரு பில்டிங் இருக்கு? ஐயோ ஐயோ பயங்கரமான ஃபேக்டரியாக இருக்கும் போல இருக்கு இது. சத்தியமாக ப்ரோ அவங்க வச்சு கஷ்டம் ப்ரோ. ஏன்னா இருங்க ப்ரோ இருங்க. வந்துடும். யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ டி எங்கடா விட்டு போறானுங்க? நீ பக்கத்துல இங்கே எங்க தூரம் போகுது? இங்கே இங்கே போகுது. சரிபட்டு வரலாம். இப்போ நம்ம வெளியே போயிடலாமாண்ணா?
டேய் யாரோ யாரோ அங்கே எட்டி போகிற மாதிரியா இருக்குடா. வாடா 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 ஓடிடா. டேய் வாடா 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 வாடா. ஏது என்னடா ஆச்சு? வா வா இங்கே வா இங்கே இங்கே வந்து உட்காந்துரு. வா 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 இங்கே வந்து உட்காந்துரு வாடா. ப்ரோ அவ்வளோதான். என்ன ப்ரோ? ஐயோ ஏய் அப்பயே சொன்னலடா மேலே யாரும் இருக்காங்க. ஏய் அங்கே சவுண்டு கேட்குது, அந்த ஹோட்டலையும் சவுண்டு கேட்குது. இந்த பக்கம் இருக்கு ப்ரோ. வாங்க போலாம். இந்திரா ஓ மை காட். அங்கே இருக்கு வந்துடுறேன். ஐயோ ப்ரோ இவனுக்கு என்ன திங்கி டவுன் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு சத்தியமாக முடியல. கண்டிப்பாக இங்கே ஒன்றும் இருக்கும். குடிக்காரலாம் இல்லை ப்ரோ. நான் வண்டியிலேருந்து ஒரே ஒரு சரக்கு பாதை கூட பார்க்கல. ரொம்ப நேரமாக ஏதோ கத்துற சொல்லி கேட்குது. ஆமாம் ஆமாம் நான் எதுக்கா நூறு உள்ள எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஒரே நிமிஷம் அதுக்கு பின்னாடி யாரோ இருந்தாங்கடா. நான் சத்தியமாக அதனால அவனை விட்டு வந்தேன். சவுண்டு கேட்ச்சு. வெளியினாச்சு எதுக்கு இப்போ கத்துனீங்க? சவுண்டு கேட்ச்சா? டேய் மாடியில் சத்தியம் மாடியில் ஃபோன் ரெக்கார்டாக இருக்கா? ஃபோன் ரெக்கார்டாக இருக்கா? தெரியல ப்ரோ. நான் ஓடி வந்துட்டேன். நான் வேகமாக ஓடி வந்துட்டேன். கிளிப்பை பார்த்தா தான் தெரியும். லைட் விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கான் உண்மையா? இந்த இந்த இடம் இந்த இடம் குடோன் பக்கத்தில் குடோன் பக்கத்தில் கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். இன்னொரு நாள் வந்து பக்காவா கண்டிப்பாக வரலாம் ப்ரோ. தனியாக கூட வரலாம். இப்போ தனது தானே மேலே பாரு. அந்த அந்த ரூமில் பாரு. என்னடா எதுவும் தெரிலடா. எது பார்த்தாலும் எனக்கு இதுவாகவே இருக்குடா. டேய் உனக்கு என்ன ஆச்சுடா? டேய் ப்ரோ என்ன பண்ண? டேய் இப்போ என்னடா பண்ண? எப்படிதான் இந்த இடத்த விட்டு போகிறது இப்போ? போயிடலாம் வா. 4 பேர் போகலாம். போயிடலாம் ப்ரோ. வெளியில் போய் தான் ஆகணும். வேகமாக போயிடலாம். ப்ரோ அதான் தலை வலிக்குது. அந்த லைட் ஆஃப் பண்ணுறா. பிளிங்க் ஏன்டா பண்ணுற? முடியலடா என்னால். டயர்டாயிடுச்சு. போய் போட 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 உள்ள மென்டலி பிசிக்கலி டயர்டு ப்ரோ. நானும் ரொம்ப முடியல என்னால். இதுக்கு மேலே இருக்குது ஜஸ்ட் நம்மளால் முடியாது ப்ரோ. எஸ்ட்ரீமாக போனால் நம்மளால் அதை எதிர்கொள்ளவே முடியாது. மேலே மேலே இல்லைடா. அது இடிஞ்சு வந்துட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக. போயிடலாமா? கிளம்பலாம். வாராடி எங்கே போகிறது இப்போ? வெளியே போயிடலாம். வெளியே போயிடலாம் வா. அவ்வளோதான். வழி கிடையாது. இப்படி தான் போய் ஆகணும். எனக்கு தெரில. மேபி வழி இருக்கலாம். போகும்போது அவங்க பேயோ இல்லை அது மாதிரி ராகுல் இப்போ வந்தோம்ல போயிடலாம் வா. அந்த மாதிரி போயிடலாம். அந்த தண்ணி அங்கே இறங்கும்போது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மற்றபடி ஈஸி தான். மற்றபடி 4 பேர் இருக்கும். இன்கேஸ் யாரும் வந்து ஈஸியாக சமாளிக்கலாம். ஈஸியாக சமாளிக்கலாம். உண்மையாக ஒரு நிறைய பார்த்தோம் ப்ரோ. அங்கே திரும்பி உள்ள போது பயமாக இருக்குது. வெளியே போய் தான் வழி அப்படி தான் போய் ஆகணும். போயிடலாம் வாங்க. அவங்க எப்படி இங்கே நின்றுக்க போகிறோம் நம்ம. அவங்க எப்படி அவங்களுக்கு பார்த்து ஆர்டர் பண்ண ப்ரோ. கூட வரட்டும். பேசுறீங்க. அவ்வளோதான். போயிடலாம். என்னை ஃபாலோ பண்ணி வாடா. பார்த்துக்கலாம்.
ஒன்றுமே புரியல ப்ரோ எனக்கு ஃபுல்லாக சைக் ஆகிட்டேன் ப்ரோ. சரி வாடா கொஞ்ச நேரம் மச்சான், கரெக்டாக 10 நிமிஷம். ஆரம்பத்துலேருந்து இந்த 10 நிமிஷம் சொல்லி தாண்டா ஆயிடுச்சு அடி. டேய் இது மாதிரி யாரும் ஏற்று சொல்கிற போகிறப்போ ஒழுங்காக கிளம்பு. டேய் யாரே முடியாது காப்பிங்க மேலே இருக்குது ப்ரோ. பார்த்து போகணும் ப்ரோ இந்த வழியில் போயிடலாமா? தண்ணி இருக்கு. சரி வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அந்த இடத்துல ஜெகனால் இறங்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. சரி ஆமாம் இல்லை அதுக்குள்ளே எப்படி குதிப்பான்? சரி வாங்க ட்ரை பண்ணலாம். சரி கெமிக்கல்ரா அப்புறம் பார்த்து பட்டணமான பவராக இருக்கு. டார்ச் லைட். ஐயோ போதும் ப்ரோ வாங்க நம்ம பாருங்க இதுக்கப்புறம் எந்த ஃபோன் கேட்டாலும் வாடா பார்த்துக்கலாம். என்ன கெமிக்கல் என்ன பண்ணுறோம்? வேற இருக்க போகுது நாங்கள் இது ப்ரோ இங்கே நில்லுங்க. ஒரே நிமிஷம் நான் இங்கே பட்டு லைட்டாக வழி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். வந்த வழியோட போயிடலாம், ரிஸ்க் தோணா போயிடலாம். சீரியஸானா வந்த வழியே போயிடலாம். சரி வா. இல்லை இப்படி போய் பார்க்கலாமா பாடுறோம்? இந்த பக்கம் அப்படியே போய் இல்லை அப்படியே போகலாம் வா. அப்படிதான் போய் இல்லை ப்ரோ, திடீர்னு ஏதாவது புதக்குழி மாதிரி ஏதாவது இருந்து உள்ளே மாட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? தெரியாத ரிஸ்க்கு. வாங்க வந்த வழியே போயிடலாம். ரொம்ப கிளியராக கேட்சுனா செம்ம கிளியராக கேட்சுனா. ஒரு நிமிஷம் இரு. கையில் கல்லுக்கலாம் வந்துடுவோம். வாடா டார்ச் லைட் கீழே இருக்கு ப்ரோ. டார்ச் லைட் கீழே இருக்குங்க. இந்த ரிஸ்க்கு சீக்கிரம். டேய் கண்மூடித்தனமாக நடந்து வராதரா. என் பின்னாடியே வா. பார்த்து போடா. எந்த பக்கம் வந்தோம் நம்ம? வழி எங்கே ப்ரோ நிறைய பில்டிங் இருக்குது ப்ரோ சுற்றி. இந்த பக்கம் தானே வந்தோம். ஆமாம் அப்படிதான் டேய் ஓடாதரா. டேய் கேன பண்ணாது மச்சான். யாரும் இருக்காங்க சத்தியமா இருக்காங்க. சரி வா போகலாம். அதான் வெளியே கிளம்பிட்டோம்ல வா. உங்களோட பயம் தெரியும். நீயும் பார்த்தீங்க என்ன நீ பார்த்துக்கிற. எனக்கு என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னது மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஆல்ரெடி இருக்க டென்ஷனில் இவன் வேறு மயிறு மாதிரி. பார்த்துரா டேய் வா ப்ரோ. ஒரு இடத்துல நிற்கக்கூடாது ப்ரோ, புரிஞ்சுக்க. எத்தனை முறைடா சொல்றது? நீ விளையாடுறியாடா? ப்ரோ நம்ம எந்த பக்கம் வந்தோன்னு தெரியல ப்ரோ எனக்கு இப்போ. ப்ரோ இங்கே பாருங்களேன். பாருங்க. ஏய் அங்கே நில்றாங்க, ரொம்ப கெமிக்கலாக இருக்குடா. பார்க்குறாரு. இந்த அளவு ரொம்ப டேஞ்சரா இருக்கா? இங்கே இல்லை, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கைஸ் இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே குரோமியம் ஒரு கெமிக்கல் தான். ஸோ
டேய் அங்கேயே நில்றா. ஓ மை காட். வந்துட்டேன். வா 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 போடா 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 வெளியே போடா. இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் வழி இல்லை. இப்படி தான் போய் ஆகணும். எந்த பக்கம் வந்தோம் இப்போ? நம்ம எந்த பக்கம் போனோம் தெரிலடா. இருடா யோசிக்க விட்றா கொஞ்ச நேரம். எங்கடா யோசிக்க விட்றீங்க நீங்கள் என்ன? மேலே ஒன்றா இருக்கா? நான் ஒரு வேளை டே ஒரு வேளை இங்கே எங்கன்னா செத்து போயிருப்பானுங்களோ ஒரு வேளை அவனுங்க. ஆ மச்சி இங்கே எங்கன்னா செத்து போயிருப்பாங்களா? ஆமாம் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் ஆ தண்ணி கண்டு வந்து இதுக்கு 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 அந்த பக்கம் வா. இந்த பக்கம் போ லெஃப்டில். எப்படா ஏதோ தெரிஞ்ச வழி மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அவ்வளோ தானே வந்தேன். இது ப்ரோ இது போல வெளியே போயிடலாம் ப்ரோ. இப்படி தானே போய் ஆகணும் நம்ம. என்னண்ணா கடைசியில் அங்கே சுற்றி சுத்த நடந்து சுற்ற போகிறேன். நீ வெளியே போன மாதிரி என்னடா ரூம் இது? டேய் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன்டா. ஐயோ வெளியே போயிடலாம். சவுண்டு கேச்சு தானே? எங்கே பாரு இது ஆடுதுடா. என்னது இது ஆடுது மேலே? ப்ரோ கம்பி அது எவ்வளோ பேர் கம்மி பாருங்க. ஐயோ ப்ரோ வந்துருங்க மேலே எழுதி இருந்துட போகுது. டேய் இது என்னடா ரூமு? எங்க 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 எங்கடா எங்கடா? அங்க பாருங்க கீப். டேய் சரத்து டேய் 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 அவன புறா அவன டேய் 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 ஒரு உருவம் சத்தியமா ரெண்டு ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல. ஆமா அது அப்படியே நல்லா துணி. டேய் ஸ்டார்டிங்ல இருந்தா பாட்னர் சொன்ன கேட்க மாட்டானடா. என்கிட்ட இருக்குடா போன். ஐயோ உங்க கிட்ட இருக்கா? ஆனால் வெளியே அவங்க ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. எனிவே கண்டிப்பாக என்ன தேடி வருவாங்க. டார்ச் லைட் வெளிச்சம் தெரியும். ஸோ நோ ப்ராப்ளம். சவுண்டு கேட்குறது எனக்கு வந்துட்டானுங்க. எங்கடா போயிட்ட? எங்க போறீங்க? ஏன் போறீங்க பாத்தீங்க அப்படி? கொஞ்ச நேரம் நான் ப்ளீஸ் நான் சொல்கிறத மட்டும் கேள்வி. நான் இதுக்குள்ளே தான் அந்த உருவம் போச்சு. உருவமாக வாட்டவர் எனக்கு தெரில. இதுக்குள்ளேயா? நான் ஃபுல்லாக செம்மையாக ஓட்டிட்டு வந்தேன். பார்த்தீங்களா? பார்த்தேன். இதுக்குள்ளே போடுச்சு. வெளியே போயிட்டா திருப்பி எங்கடா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிற்கிறோம். டேய் ஐயோ இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்குது. இன்னும் என்ன கியூரியாசிட்டி வேணும்? அங்கே பார்த்துட்டு செகண்ட் டைம் பார்த்துட்டு லாஸ்ட் டைம் பார்த்துட்டு அதோட போயிடுறோம். இந்த பில்டிங்கில் போகலாம். நீங்கள் வாங்க. நான் ஏறிட்டேன். ஸ்டெப்ஸ் ஏறிட்டேன். சவுண்ட் கேட்டு தான் வரேன். இங்கேருந்து சேஃப் இல்லை ப்ரோ. நீங்கள் வெளியே நின்று ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் வரேன்டா ஒத்தக்கா. இல்லை நீங்கள் வெளியே நின்று ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் ப்ரோ அப்போ தான் வெளியே எதனா இருந்தால் கூட கேப்சர் பண்ண முடியும். 2 டார்ச் லைட் இருக்குல்ல வெளியே.
2 பேர் வெளியே நில்லுடா. வாங்க ப்ரோ, நான் வந்தாலும் பார்த்துடலாம். நீ ஏய் யார் ஃபோன் பண்ணுறேன் நம்பருக்கு? உள்ளதான் வாங்க வாங்க வாங்க. நீங்கள் விடக்கூடாது. நீ எவனா இருந்தாலும் நீ காலிடா மாட்டினா. இருங்க இருங்க இருங்க. அமைதி அமைதி அமைதி. ஸ்லோ சைலண்ட் சைலண்ட். பைப்புக்குள்ள வேர் வந்துருக்கு. ஐயோ பாருங்க, பாட்டில் பாட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. Oh my God. அழுவு சவுண்டு கீழே கேட்குது ப்ரோ. கீழே கேட்டுச்சு. ஐயோ கண்ணாடி போகுது. எப்படி ப்ரோ இங்கே வந்துருக்குது? இவங்க இங்கே இது இங்கே இருக்காங்க. ரொம்ப நாசாக இருக்கு ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப காஞ்சி இந்த பக்கம். சப்போஸ் இங்கே யாரும் தூக்கி அடிச்சுனா அங்கே தானே இருக்கணும். அதுக்குள்ள இருக்கா ப்ரோ. ப்ரோ அவ்வளோ தூரம் எப்படி ப்ரோ தூக்கி அடிக்க முடியும்ல? அவ்வளோ தூரம் தூக்கி அடிக்க வாய்ப்பே கிடையாது. ஆமாம் ப்ரோ, இந்த பக்கம் தான் வந்துச்சு. இதுக்குள்ளே தான் போயிருக்கணும். ப்ரோ இன்னொரு ஸ்டெப் ஒரு எனக்காக நான் மட்டும் பார்த்துட்டு. ஐயோ மொட்டை மாடி ப்ரோ. யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை. இருங்க இந்த பக்கம் இது பார்த்து. வாங்க வாங்க. ஓடி ஓடுற இந்த பக்கம்டா. எங்கடா ஓடுற? ஏன்டா ஓடுற? ஜாக்கு நான் சொல்றத மட்டும் கேளு மச்சா ப்ளீஸ்டா. அவ்வளோதான்டா ப்ரோ. ஓடி வாங்க ப்ரோ. கவர் ஆச்சு, சத்தியமா கவர் ஆச்சு நினைக்கிறேன் என் போன்ல. சத்தியமாக மனுஷங்களே கிடையாதுடா அவனுங்க. உள்ள வச்சுட்டுமா சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறேன். டாக்ஸி நிறைய வச்சுட்டு நான் ஓடி வந்துடுறேன். ஏய் வேணாடா, ரிஸ்க் எடுக்காதடா. வேணாம் வேணாம் வேணாம். நான் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் இது பண்ணிட்டு வந்துடுறேன். சரி நானும் வரேன், கூட வரேன் வா. சாரிடா பயன்ட்டேன்டா. வேணாடா வந்துடுறோம். வந்துடுறா வேணாடா. அவனுங்களுக்கு தைரியம் இல்லடா. மேலே இருக்கானுங்க மேலே இருக்கானுங்க. சவுண்ட்
சவுண்ட் டேய் சவுண்ட்ரா சவுண்ட் கேக்குதுடா சவுண்ட் உள்ள கேக்குது சவுண்ட் உள்ள ஆண்டா கேக்குது உள்ள கேக்குதுடா பண்ணாதடா சத்தியமா செத்துனா இவங்க தான் காரணம் ஓபன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணி உண்மையை சொல்றேன் பாருங்க யாரோதான் டேய் என்ன ஜெக்கார டாச்சடி எதுவும் இல்லை வாங்க போயிட்டு சொல்றதுக்கு அவங்க மேலே வராங்க சொல்றதுக்கு வந்துடுறீங்க இருக்கு ஓடுறோம் டாச்சர்ரா 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 எந்திரு அம்மிடலாம் அவ்வளோதான் என்னடா ஆச்சு என்னாச்சு அவனுக்கு சரி எந்திரு டேய் என்ன ரெஸ்ட் எடுக்கிற இடம்டா கிளம்புடா நீ ஏன்டா உள்ள கீழே வந்துட்டாருண்ணா அஜி கீழே வந்துட்டாரு நீங்க எதுனா உள்ள ஓடி வந்தீங்க உள்ள யாரும் ஓடி வந்தது சரி நீ சரி போன இப்படிக்கா போன அன்னைக்கு வரேன் எம்மா கிளாஸ் டிஸ்மிஸ் ப்ரோ ஒருத்தர் இல்லை ப்ரோ நான் ஒருத்தர் இல்லையா ஆமா நம்ம கண்டிப்பா ஒருத்தர் இல்லை 2-3 பேர் இருக்கோம் ஐயோ வந்துரு கிளம்பிடலாம் இவனை பிடிச்சிட்டா விட்டடா என்னன்னே தெரியலடா என்னன்னு விட்டனே எதிர்க்காதவா காலைல வந்து பார்த்துக்கலாம் காலைல வந்துக்கலாம் வா அவ்வளோ வழி தெரிஞ்சிச்சுல நானும் வெளியே போயிடலாம் காலத்துல மயிரட்ட பேசுறேன் கால் தெரியல சத்தியமா பெயின் அது சீரியஸா சொல்றேன் இப்போ நான் சத்தியமா நான் இப்போ கேமராவில் இது பண்ணல பட் ஆனால் எனக்கு கால் தெரியல ப்ரோ சீரியஸாக உண்மையாக பேய் தானே அது நேரம் இந்த பாருங்க இந்த வழியாக போயிட்டு போயிடலாம் சரி அவ்வளோதான் இந்த வழி வா ஒரு வழி இருக்கு நேராக வெளியே போயிடலாம் இந்த பக்கம் போகலாம் அங்கே பார்த்துடல இன்னொரு சூடாது ப்ரோ இது சரியா வரணும்ண்ணா டேய் இங்கே மாடெல்லாம் வரும் போல இருக்குடா பகலில் மாடு வந்து என்ன வந்து சொல்றேன் கேப் ரொம்ப விடாது கிட்ட வா அப்படியே மாடிக்கு வெளியே அனுப்பலாம் கம்மி இதுக்கப்புறம்லாம் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு சான்ஸ் கிடையாது பாதி தாங்காது வீட்டு மாற்றலாம் தாங்காது செத்து போய் தான் வெளியே வரும் போல் நான் செருப்பு நம்ம பார்த்தோம் வரும்போது இல்லடா எதுக்குடா செருப்பு அந்த கிடக்குறீங்க கால் மணி நேரம் திரும்பி பார்த்து என்ன பண்ண போறீங்க போயிண்ணா திரும்பி பார்க்க போனா போகுதுண்ணா அங்கே போய் திரும்பி பார்த்து முடியாது ஒரு நிமிஷம் ஃபாலோ பண்றாங்கடா எவ்வளோ பேசுறேன் பில்டிங் எனக்கு புரியல ஆக்சுவலா
என்னடா கண்டிப்பா பார்த்தேன். என்ன பார்த்து ஏய் நீ அறிவேடா உனக்கு ஏன் நீ சொல்லுனே இல்ல பார்த்தேன்னு போயிடலாம் bro. சத்தியமா serious. திரும்ப கூட்டணுமா ஒரு இவருக்கு என்னன்னே தெரியல கல்லு மேல இருந்து வந்து விழுது ப்ரோ எல்லாமே ஓகே கடைசியா கண்ணாடி எப்படி ப்ரோ அதுதான் bro எனக்கு பயமா இருக்கு. கண்ணாடி கூட இல்ல. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு கிளியரா இருந்துச்சு. எனக்கு அப்பத்துல இருந்து ஷாட். இது இருக்குடா வாடா. போங்க ப்ரோ முன்ன போங்க ப்ரோ. வாடா இருக்குடா வாடா வழி இருக்குடா. எப்பயோ வந்திருக்கான்டா மழை முன்னாடி எங்கேயும் சூடா டேய் எல்லாம் டார்ச் லைட் அது பில்டிங் நோக்கி அடி 3 பேரும். அது எப்படா வந்துச்சு சத்தியமா போறப்ப இல்ல போகும்போது நான் பார்த்தோம். போகும்போது இல்லையா பார்க்கலையே. ப்ரோ போயிடலாம் வாங்க. இதுக்கப்புறமா சத்தியமா முடியாதுனால மேல போறோம் எது மேலடா? மேல போறோம் பில்டிங் மேல மச்சான் அங்கதான் ஓடாத மச்சான் அவ்வளோதான் வந்துட்டோம் சேஃப். ஏதோ ஒன்று விழுந்துச்சு. என்ன இருந்துச்சு? சரி வா பார்த்துக்கலாம். வா அப்பாடா. ஏய் தண்ணி குடிக்காம நான் ஒன்றும் பண்ண முடியாது சத்தியமா சொல்றேன். மொத்தம் ஜாலியாக பார்த்துட்டு ஃபர்ஸ்ட். அண்ணா நீ சொல்லலாம் தயவு செஞ்சு சொல்லலாம் சத்தியமா செத்துருவோம். நான் உண்மையாவே சொல்றேன். அப்படியே இங்கே விழுந்துறேண்ணா. பார்க்கல அங்கே பார்க்கல. நான் அந்த பிளேஸே பார்க்கல. அதாவது துணியை பார்த்து சொல்ல வரல. அந்த பிளேஸே பார்க்கல நான் சத்தியமாக கடைசியாக ஓடும்போது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். கீழே என்ன இருக்குன்னு கூட நான் பார்க்கல. செம்ம வேகம். இப்போ நான் பரவாயில்ல டார்ச் லைட்லாம் வச்சுன்னு வர்றேன். இப்போ அங்கே உண்மையாகவே ஆள்னா அந்த இதுல எப்படி இருக்க முடியும்? அதானே இப்போ நீயே சொல்லு. உண்மையாகவே ஆள்னா அந்த இருட்டில் இருக்க முடியாது. அங்கே அவ்வளோ கெமிக்கல் இருக்கு, கீழே அவ்வளோ டேஞ்சர் இருக்கு. எப்படி லைட் இல்லாமல் ஒருத்தனால இருக்க முடியும்? அப்போ பேய் தானே. ஏய் நான் என்ன சொல்கிறேன் ப்ரோ, மனுஷனா வாயாத ஒரு ஒத்தனா இருக்கலாம். அப்படிதான் இருக்கும். நான் அப்போ என்னடா அவன் என்ன மோகினியடா அவன் 20 பேர் செத்துருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்படி யோசிடா 20 பேர் எப்படி செத்துருக்கானுங்கன்னு தெரியலையே. கெமிக்கல் போட்டு செத்தாங்க. அந்த தண்ணி எல்லாம் கிராஸ் பண்ணி போயிருக்கோம் நம்ம. நீ என்ன சொல்ற? ஒரே வார்த்தை மட்டும் சொல்லு, வேற சொல்லக்கூடாது. சத்தியமா ஏதோ இருக்குடா இங்க. ஆமா ரெக்கார்ட் ஆயிருக்கு எல்லாமே. கைஸ் இப்போ நாங்கள் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வந்துட்டோம். ஃபேக்ட்ரி வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ நான் பண்ணதே இல்லை. உண்மையாகவே இது என் வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு நைட்டாக இருக்கும். நிறைய இடத்துல பேனிக் ஆகிட்டோம். நானே என்னோடய தைரியத்துக்கு பயங்கரமான ஒரு டெஸ்ட் வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் ஓடும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அது தொர்த்தனி போயாச்சும் அது என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஓட அதுவும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ இந்த தண்ணி கறிங்க பாருங்க விளைய வச்சிருக்கேன். ஒரு பின்தொடர்ந்து வருதோ நெகட்டிவ் எனர்ஜி. நீங்க சாவ வச்சிருக்கா ஃபர்ஸ்ட். நீ வெளியே சிக்கன் பன்னிக்கறிக்கு அவ்வளவு இது. அது இல்லாம நீ மாட்டின்னு இருக்க பாரு அந்த பேக்ல வந்து 4 பாக்ஸ்ல 4 கறி இருக்கு. கறி சாப்பிட்டு தான் வீடியோ வந்து சாப்பிட்டு வரது வர பச்சை கறி வர சாப்பிட்டு தான் வரது வர முடியும். சரி எக்ஸ்பெரிமெண்ட் தானே சொன்னா ஏதோ சொன்னீங்க. அது வச்சியா போயிடலாம், வண்டி எடுத்து போயிடலாம்.